தூய்மை பணியாளர்களுக்கு துரோகம் செய்தால் திமுக ஆட்சி நாசமாக போகும் என சாபம் விட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மேயர் பிரியா பதிலடி கொடுத்துள்ளார். சம்பளம் அதிகமாக எல்லாரு காட்டிலும் கொடுக்கணும்னா தூய்மை பணியாளர்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த பணி செய்யறதுக்கு மிகவும் சிரமம். இப்போ ஸ்டாலின் போய் ஒரு மேன்ஹோலில் போய் இறங்க முடியுமா? ஒரு பாதாள சாக்கடையில் போய் இறங்குவாரா ஸ்டாலின்? இல்லை ஸ்டாலின் ரோட் ஷோவுக்கும் இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணால் குப்பை எடுப்பார் அவர் இல்லையா? ஒரு சும்மா தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் பொதுநல உண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஊரார் தெரிந்து கொள்ள ரோட் ஷோ இது ஷூட்டிங் அதை பண்ணுறதுல கெட்டிக்கார். ஆனால் உண்மையிலேயே இப்போ வட சென்னை குறிப்பாக ஜோன் 5, ஜோன் 6, அதே போன்று ஜோன் 7 கூடவா 7 மொத்தம் 3 ஜோனில், அதாவது ஆர்கே நகர், ராயபுரம், திருவொற்றியூர், திருவிக நகர், இது போன்ற துறைமுகம், இது போன்ற பகுதிகள் 5 நாட்களாக குப்பை எடுக்கலை. 5 நாட்களாக பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுது. கவலைப்பட்டார்களா இந்த அரசாங்கம்? கவலைப்படல. வருத்தப்பட்டார்களா? கிடையாது. மாநகராட்சியும் தூங்குது, அரசாங்கமும் தூங்குது என்பதை விட ஒரு திமிர் பிடித்து அலைகின்றார்கள். அதாவது நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, நம்ம யாரும் ஒன்று செய்து விட முடியாது என்கின்ற அந்த ஒரு திமிர். ஆனால் திரு ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், ஒரு சர்வாதிகார போக்கோட, ஒரு ஜனநாயக விரோத போக்கோட மக்களுடைய போராட்டத்தை, அதுவும் தூய்மை பணியாளர் குறிப்பாக ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் பயன்படுகின்ற வகையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்ற அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் அரசு நாசமாகத்தான் போகும். கண்டிப்பா அவங்களுடைய சாபம் இன்னைக்கு நிச்சயமா நிறைவேறும் இன்னைக்கு. ஏன்னா நம்ம பணம் இன்னைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், எனவே அதில் கோடியா கொள்ளடிச்சிட்டோம். ஏன்னா தேர்தல் வரும்போது நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மமதையில், ஒரு அதிகார திமிரில், ஒரு ஆணவ போக்கில், இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியனால ஆணவ போக்கில் இன்னைக்கு இந்த திமிர்வாதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை 5 நாளாக இன்னைக்கு பசி பட்டினிமா அண்ணன் தண்ணி இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அழைத்து பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை. அவர் அழைத்து பேசி என்னதான் உங்க பிரச்சனை அப்படின்னு, அதாவது ஒரு தனியாருக்கு குத்தகை விடுவதன் மூலம் இன்னைக்கு அதில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் 3மே அதில் பணம் வரும் அதில். எனவே இவங்களுடைய வாழ்வாதாரம் எக்கேடு கெட்டு போனால் என்ன அடிப்படையில் இன்னைக்கு அந்த ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஒரு தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு 5 நாட்களாக இன்னைக்கு இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்கன்னா அவர்களை அழைத்து பேச வேண்டிய இது ஏன் இந்த அரசுக்கு வரல? திமிர்வாதம், ஆணவ போக்கு. எனவே மேயருக்கும் கமிஷனருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ஏன்னா அரசு பொறுத்தவரை எண்ணம் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் பொறுத்தவரையில் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாரு? 280. நான் இப்பதான் குறிப்பிட்டேன், யாரும் சாபம் விட்டு போயிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சாபம் விட்டுறதுன்னு தாண்டி அவர் இப்ப எலெக்ஷனுக்காக வெளியில பேசுறது. கடந்த அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்கள்ல பிரைவேடைஸ் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் குரல் கொடுக்கல? அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல? 10 மண்டலங்கள் பண்றதுக்கோ 2 மண்டலங்களுக்கு பண்றதோ ஒன்னா? அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே. அப்ப குரல் கொடுக்காம இப்ப குரல் கொடுக்குறேன் அரசியல் பண்றாங்களா?